கேக் இருக்கா? இருக்குப்பா. எத்தனை வேணும்? ஒரு 6 கேக் கொடுங்கக்கா. 6 கேக் எதுக்குடா? எங்கள் வீட்டில் எலி வைக்கிறோம்க்கா, அதுக்கு பர்த்டே கொண்டாடுக்கா, அதுக்கு தான்க்கா. வீட்டில் வளர்க்குற எலியா? வெள்ளை எலியாடா? ஆமாங்க்கா, வெள்ளை எலிக்கு தான்க்கா, அதுக்கு தான்க்கா பர்த்டே கொண்டாட போகிறேன். டேய், எலி கேக்குனா அது பாய்சன்டா, அது கொடுத்தா எலி செத்துரும்டா. எலி செத்துருமா? அப்படின்னா சாப்பிட்ற கேக் இல்லையா? சரிக்கா, நான் வேறு கேக் வாங்கிக்கிறேன்க்கா. ஐயோ, சரியான மென்டலாக இருப்பான் போல. சே. அக்கா, பாம்பர்ஸ் இருக்கா? இருக்குப்பா. என்ன சைஸ் வேணும்? இத்தனோண்டு சைஸுக்கா. இத்தனோண்டு வாங்கிட்டு போய் யாருக்கு மாட்டி விட போற? எலிக்கு தான்க்கா. எல்லா இடத்துலையும் உச்சா போயிடுதுக்கா. நேற்று நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், என் தட்டில் வந்து உச்சா போயிடுதுக்கா. அதுக்கப்புறம் தூங்கிட்டு இருக்கும் போது என் வாயிலேருந்து உச்சா போயிடுதுக்கா. அதனால தான்க்கா, அதுக்கு ஒரு பேம்பர்ஸை போட்டு விட்டு அது பாட்டுக்கு போயிட்டுருக்கோம்ல, அதான்க்கா கேட்குறேன். ஏன்டா என்னை பார்த்தா லூஸ் மாதிரி இருக்கா? எலிக்கு போய் பேம்பர்ஸ் கேட்டுட்டு இருக்க. ஒழுங்கா ஓடுற பார்த்துக்கோ. சொல்லிவிட்டு வராது, நம்ம வேற கடையை பார்த்துக்கலாம். அண்ணா 2 50 கொடுங்கண்ணா. என்ன பைத்தியம் நினைச்சியா? 10 ரூபா கொடுத்து 2 அம்மா கேட்குற. இருக்கு, அதான் சரியா தொங்க விட்டுருக்கீங்க. இதுவா? இதாரு வரவெல்லாம் கிறுக்கனா இருக்காங்க. அந்த சிங்க சிறப்பு எவ்வளோ? சிங்க சிறப்பா? என்னடா? அக்கா, அங்கே தானேக்கா இருக்கு. அதான்க்கா. டேய், அது லைன்டேட் சிறப்புடா. அதைத்தாங்க அந்த தமிழில் சொன்னால் நீங்கள் இங்கிலீஷில் சொல்கிறீங்க. சரி, அதில் ஒன்று கொடுங்கக்கா. இந்தாடா. இது எவ்வளோக்கா? 100 ரூபாடா. அக்கா, இந்த 150 ரூபாங்க இருக்கு, குறைச்சி போடுங்கக்கா. டேய், 100 ரூபாயே கம்மி தான்டா. பரவாயில்லக்கா, இந்த 150 ரூபா தான்க்கா என்கிட்ட இருக்கு. இந்தாங்கக்கா காசு, நான் வச்சுட்டு போகிறேன்க்கா. 100 ரூபா பொருளை 150 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போகிற. சரியான கிறுக்கனா இருப்பான் போல. அக்கா, அந்த ஸ்பீடிங் பட்டு எவ்வளோ? எதுடா? இதுவா? இது 80 ரூபா. 80 ரூபாயா? அப்போனா எனக்கு வேணாங்க்கா. தம்பி நில்றா. ஏன் வேண்டாங்கிற? வேண்டாம். இல்லைக்கா, எங்கள் அம்மா 100 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதனால வேணாங்க்கா. தம்பி இது 100 ரூபா தான்ப்பா. இந்தா வாங்கிக்கோ. அப்படியாக்கா? 100 ரூபா தானே? இந்தாங்க காசு. 80 ரூபா பொருள் 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போகிறான். இப்படி ஒரு இழிச்ச வாங்கி கிடச்சா நம்ம சீக்கிரமாக பணக்காரன் ஆயிடலாம்.